இந்த வீடியோவில் என்னென்னு சொல்லிங்கன்னா 2024 எம்சிக்கு வந்து 39வது எம்சிக்கு பார்ப்போம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வாசிக்கிறேன், பார்ப்போம். முறையே M1 M2 எனும் திணிவுகளையும் Q, 2Q எனும் ஏற்றங்களையும் உடைய A, B எனும் இரு ஏற்றப்பட்ட சார்ஜ் துணிக்கைகள் ஒரு சீரான காந்தப்புல செங்குத்தாக ஒரு காட்டப்பட்டுள்ளவாறு முறை R2R எனும் ஆரைகளுடைய வட்ட பாதையில் இயங்குகின்றன. A, B ஆகியவற்றின் கதிகள் முறையே V1, V2 எனில் விகிதம் M2 V2 இன் கீழ் M1 V1 இன் பெருமானம் யாது? சரி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரைட், இப்போ என்னென்னா இதான் அதனுடைய இயக்கப்பாதை. ரெண்டு ஒரு புள்ளி திணிவுகளை எடுத்து அதுக்கு மேலே என்ன செய்வாங்க, ஏற்றங்கள் வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வைக்கப்பட்ட போது அதனுடைய இயக்கப்பாதை இப்படித்தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதில் ஒரு புள்ளி திணிவு A, B என்ற புள்ளி திணிவு இருக்குது, இதில் A என்ற புள்ளி திணிவு இருக்குது, இதில் வந்து 2Q ஏற்றம், அதோட சேர்த்து M2 திணிவு, இது M1 திணிவு, Q ஏற்றம், இது 2Q Q ஏற்றம். சரி, இப்போ இதனுடைய பாதையை காட்டியிருக்காங்க. இந்த பாதையில் தான் இது இயங்குது அப்படின்னு சொல்லி. இதனுடைய ஆரை பார்த்தீங்கன்னா இது R என்று சொல்கிறாங்க, ரைட், இது 2Rன்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய காந்தப்புல அமைப்பு வந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கு. வெளிநோக்கிய திசையில் காந்தப்புலம் இருக்குது. காட்டுறாங்க ஃபுல்லாகவே காந்தப்புலம் இருக்குது. நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டினா இந்த படம் என்னென்று விளக்கம் இல்லாமல் காணி ஒரு சின்ன சின்ன இடங்களை மட்டும் நான் காட்டுறேன். காந்தப்புலம் முழுவதும் இருக்கு. காந்தப்புலம் எல்லா இடத்துலையும் இருக்குது, இந்த புள்ளி திணிவோடையும் இருக்குது. சரியா? ரைட், நீங்கள் அந்த கேள்வியிலே பார்க்கலாம் எப்படி இருக்காது. இப்போ கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிங்கன்னா இதான் கேள்வி. எங்களுக்கு என்ன கேள்வின்னா, M2 V2 இன் கீழ் M1 V1 விகிதம், இதுதான் கேள்வி எங்களுக்கு. அந்த அடிப்படையில் முதல்ல நாங்கள் இந்த சுற்றுப்பாதை சம்பந்தமான விஷயத்துக்கு முன்னுக்கு இதில் தொழிற்படுற விசைகள் தான் அங்கே முதல்ல வரையறுப்போம். அப்போ இதில் ஒரு காந்தப்புலம் இருக்கிறபடியால் இது காந்தப்புலம் என்ன செய்யுது, வெளிநோக்கிய திசையில் இருக்குது. வெளிநோக்கிய திசையில் இருக்குது. இப்போ நான் இதில் தொழிற்படுற விசை அடிப்படையை நாங்கள் இருக்கின்ற இடக்கை இந்த பிளம்பிங் விதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இடக்கை பிளம்பிங் விதியின் அடிப்படையில் இது வந்து என்ன செய்யுது, கடத்தியில் இந்த திசையில் தான் எங்களுக்கு இது போன மின்சாரம் இந்த திசையில் போகுது. இதில் எப்படி தொழிற்பட்டு பார்க்கலாம். ரைட், அங்கால வந்து இது புலமாக இருக்கும். ரைட், இது புலம். இப்போ புலம் வந்து மேல் நோக்கி திசையில் இருக்குது. ஓகே, இதை இப்போ கீழ் நோக்கி திசையில் இருக்குது. ஆகவே விசை வெளியே தொழிற்படும். ரைட், அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த காந்தப்புலத்தால் ஒரு விசை ஒன்று வரும். அடுத்தது வந்து இது இயக்கத்தால், வட்ட இயக்கத்தால் ஒரு மைய நாட்ட விசை ஒன்று வரும். அப்போ இது ரெண்டும் சமப்படுத்தி தான் இது இயங்கி கொண்டிருக்கும் ரெண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது ஏக்கு எழுதலாம். ஏக்கு நான் என்ன செய்யறேன்னா, காந்தப்புலத்தால் ஏற்படுத்துகிற விசை. அப்போ காந்த விசை சமன் மைய நாட்ட விசை என்ற இதை என்ன முதலாக சாப்பிடுறத பார்க்கணும். இப்போ மைய நாட்டு விசைன்னு சொல்லும்போது என்ன நடக்க போகுது, இந்த காந்த விசை வந்து இதில் தொழிற்படும். காந்த விசை எப்படி தொழிற்படும் சொன்னால், இந்த Q என்ற ஏற்றம் இருக்க போகுது. சரிதானே? அப்போ Q என்ற ஏற்றம் BQ B என்று வரும். ஏன் இதில் B இருக்க போது, இதில் Q இருக்க போது என்று வரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஏக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, V1 என்ற வேகம் தான் எடுக்க வேண்டி இருக்கும். ரைட், இப்போ அது வந்து V1 வேகம் என்பது மென்ஷன் பண்ணாட்டியும், ஆனால் நாங்கள் V1 வேகம் மட்டும் தான் நாங்கள் எடுக்க வேண்டியது வரும். இதில் தந்திருக்காங்க A, B ஆகியவற்றின் கதிகள் முறையே V1 V2. அப்போ V1 என்று போடலாம். மையநாட்ட விஷயம்னு சொல்லும்போது என்ன, இதில் திணி வரப்போகுது. அப்போ M1, ரைட்டா, M1. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதனுடைய வேகம் ஒன்று வரும். அந்த வேகம் தான் இந்த வேகம். அப்போ V1 வர்க்கத்தின் கீழ் என்ன நடக்க போகுது எங்களுக்கு, இந்த இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்,
பிக்கும் எழுதலாம். பிக்கு எழுதலாம் என்ன? காந்த விசை சமன் மைய நாட்ட விசை. ஆகவே இதுக்கு என்ன செய்யலாம்? அதே பி தான். இது காந்த புலத்தினுடைய இது வந்து பி தான் செறிவு. அடுத்து ஆனால் இங்கே 2q வைக்கிறாங்க. அப்போ 2q. அடுத்தது v2 சமன் m2 அதை திரிவு 2. அடுத்தது v2 இந்த வர்க்கத்தின் கீழ் இது 2r. இந்த 2r. இப்போ நம்ம இதை ஒன்றும் இதை 2 மட்டும் போட்டால் 2ங்கள் 1 போட்டால் இவர் வீதம் வரும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் எழுதலாம் 2ங்கள் 1. 2ங்கள் 1 சொல்லும் போது இவருக்கு இட வரும். அப்போ இவர் தான் அப்போ மேலே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இவர் மேலே போனோம்னா இதுலேருந்து இதை வி என்று இருக்கலாம். அப்போ ஓகே. அப்போ 2 BQ 2 BQ கீழ் இது என்ன? ஒரு BQ சமன் இவர் எடுப்போம். இவர் எடுத்தோம்னு சொல்லிட்டுன்னா கிட்டத்தட்ட M2 ரைட். M2 V2 எங்கே V போயிட்டுது கீழ் 2R. சரி தானே? இதை நான் இப்போ இதை கீழே இருக்கும்போது தலைகளாக போடுறேன். தலைகளாக போட என்ன தர இங்கே R வரப்போகுது. R கீழ் M1 V1 வரும். இப்போ இதில் இருக்கிற இந்த ஆரையும் வெட்டினா இங்கே இருக்கிற இவர் 2 வெட்டுப்பட்டு இந்த 2 போய் இங்கே பெருக்கப்படும் போது எங்களுக்கு M2 V2 இன் கீழ் M1 V1 வரும். அப்போ இது என்ன வரும்? 4 வரும். அப்போ 4 விட கிடக்காண்டு 5 விட 4 வந்து 5 விட. அப்போ 5 விடையே நாங்கள் இந்த விடை 5. ரைட். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அடுத்தது ஷேர் பண்ணுங்க. சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். ஷேர் பண்ணுங்க.